மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன? பிரயாணம் பரவாயில்ல, இப்பதான் தட்டி எழுப்பி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி நம்ம இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரயாணம் என்பது நம்முடைய செயலை அது காண்பிக்கிறது, நாம் செய்ய வேண்டிய செயலை அது காண்பிக்கிறது என்பதை நம்ம முதல் வாரத்திலிருந்து பல காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கொஞ்சம் அதை லைட்டா நம்ம என்னென்ன காரியங்கள் ஏதோ கேட்டுட்டு போகக்கூடாது, கொஞ்சம் லைட்டா அதை திரும்பி பார்த்தா நல்லா இருக்கு. என்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னேன்? எலியா அவன் ஏன் சூரச்செடிகளை போய் படுத்து கிடந்தான்? அதுவும் இஸ்ரேல இருந்து யூதியாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு வனாந்தரத்துல படுத்திருந்த காரணம் என்ன? எசபேல் என்கிற அந்த பெண் சொன்ன அந்த வார்த்தை, என் தேவர்கள் அதற்கு இணையா செய்வாங்க அப்படின்னு. இவன் தான் சொன்னா கர்த்தரை தேவன் என்று சொல்லி அப்படி முழக்கமிட்டவன் ஏன் அப்போ அந்த பெண் சொன்ன அந்த வார்த்தைக்கு பயப்படுறான்? 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டவன், ராஜாவாகி ஆகாபுக்கு முன்பாக சவால் விட்டவன், அப்படிப்பட்டவன் ஏன் போய் சூரிய செடியில படுத்திருக்கணும்? அப்போ அவனுக்குள்ள இருந்த ஒரு பயம், அந்த இசபேல் அவளை பார்க்கிறான். அவ சூழ்ச்சி பண்ணி தந்திரம் பண்ணி அநேகரை கொன்று போட்டால் அதனால நம்மளை எப்படியாவது செஞ்சிருவா அப்படின்னு அவன் பயந்து ஓடி என்ன செய்யறான்? சூரன் செடிகளை, யூதாவின் வனாந்தரத்துக்கு போய் சூரன் செடிகளை அவன் படுத்திருக்கிறான். அவன் சாகணும்னு நினைச்சா அவன் அங்கே எதிர்த்து நிக்கலாம். ஆனா அவனுக்குள்ள பயம்தான் அவன் என்ன செஞ்சது? ஒரு சூரிய செடிக்குள்ள போய் அவனை படுத்தது. இப்ப இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறது என்னது? நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணம். நம்முடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணம் தான் நம்முடைய மனது, அதுதான் நம்முடைய ஆத்மா. இந்த மனதில் இருக்கிற எண்ணம், சிந்தனை தான் இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்தையும் நம்முடைய பிரயாணத்தையும் அது என்ன செய்கிறது? தடை செய்கிறது. ஆகவே நம்முடைய மனதை, நம்முடைய ஆத்துமாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீதிமொழிகள் 19:2 நாம் வாசித்தோம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நாம் நம்முடைய மனதை குறித்தான ஒரு மனது எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது என்கிற அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனதுல என்ன இருக்குது, என்ன சிந்தை இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட சங்கீதத்துல அப்படிதான் வாசி மைண்ட்ல என்ன டிசைன் பண்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். நல்லதை நம்ம நினைச்சு செஞ்சானா நல்லதா நடக்கும். அதான் சில நல்லதை நல்லது செஞ்சிருந்தா காரணம் என்னன்னா, நம்முடைய எண்ணம் நல்லதா இருந்தா நம்முடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கும்? ஆமா, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய காரியங்கள்ல நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்ன நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். அதுக்கு சில காரியங்களை சொன்னேன் வேதத்துல அதாவது புறஜாதி ஜனங்கள் தேவனை குறித்து அறிந்திருக்கின்ற காரியங்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான், யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைத்தாங்க. ஆனா அதை ஆண்டவர் என்ன செய்ய, அவங்க எண்ணத்தை மாத்துறார். இல்ல, நான் உங்களுக்கும் தேவன் அப்படின்னு சொல்லி கானானிய ஸ்திரீ, அதே போல சமாரிய ஸ்திரீகள்லாம் சந்தித்து சொல்கிறது பார்க்கிறோம். யூதர்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆயக்காரர்கள், அங்கே இருந்ததுல பாவிகளும் சொல்றாங்க, கடவுள் வேசிகள்லாம் கடவுள் நம்மளை நேசிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம வேசித்தனம் பண்றோம், பாவம் செய்யறோம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பாவிகளும் வேசிகளும் உங்களுக்கு முன்னால என்ன செய்வாங்க? தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்லாம ஒரு ஓமையில இயேசு சொல்லுகிறார், ஒருத்தன் பாவியான மனுஷன் ஆலயத்துக்குள்ள வர துணியாம வெளியில இருந்து தன் இதயத்துல அடிச்சு பாவியான எனக்கு மென்மேல் மனம் இறங்குன்னு சொல்றான். அப்ப இவன் அல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ யாரை அதாவது தேவன் எல்லாருக்கும் தேவன் என்ற இதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனா யூதர்கள்
புறஜாதிகள் அவரை தவறா நிச்சயம். அப்போ நம்ம மற்றவங்களை நம்மளை முதலாவது தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம், தேவனை குறித்து நம்முடைய மனது எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதுல இருக்குது என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த அறிவு நமக்கு இல்லாவிட்டால் அது நம்முடைய ஓட்டத்தை என்ன செய்யும், அது தடை செய்யும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையில எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆபிரகாம் வாழ்க்கையில அவனுடைய சரீரம் செத்து போன 100 வயது, ஏறக்குறைய 100 வயது ஆன நிலையிலும் அவன் தேவன் என்ன செய்தான், விசுவாசித்தான். தன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாமற் போனாடு. அப்போ தன் சரீர பலவீனத்தை, அந்த எண்ணம், நாம் சரீரம் முடிஞ்சிச்சு, நம்ம சரீரத்தினால இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாதுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவன் குழந்தையை பெற்றெடுக்க முடியாமல். அந்த எண்ணம் இல்லாத பொழுது அவன் தேவனை விசுவாசித்தான். கர்த்தர் அவனை நினைச்சுதான் நீதியாக எண்ணினார். அவன் குழந்தையை என்ன செய்தான், பெற்றெடுத்தான். கிதியோனை எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் மீதியானிற்கு பயந்து ஆலயத்துக்கு சமீபமா போர் அடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா போர், அந்த கோதுமை பாதுகாக்கிறதுக்காக போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் மீதியானியரை முறியடிப்பதற்காக. அப்போ அவன் தான் யார் என்று என்பதை கூட சரியான அறியாம இருந்தாதான் அவன் ஓட்ட என்ன செய்து, ஏதோ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளை சேவ் பண்ணிக்கணும், நம்முடைய குடும்பங்களை சேவ் பண்ணிக்கணும், தனக்காக ஓடுகிற அப்படிப்பட்ட மனநிலை தான் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன? அவனை சொல்லுகிறார், நீ மீதியானியரை முறியடிக்கும். அப்போ தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை அறியாதனால, நம்மை குறித்து தவறாக நினைக்கிறதுனால நம்முடைய ஓட்டனை செய்கிறது, தடை செய்கிறது. அடுத்தது தானியேலை குறித்து பார்க்கும்போது, தானியேலோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுதிலும் என்ன பண்ணான், பலகணிகளை திறந்து வைத்து, அப்போ பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுது. ஆனாலும் அவன் அது எண்ணல. அவன் தன் மனதிலே அது எண்ணாதனாலதான் அவன் எப்பவும் பொழுது என்ன செய்தான், ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான் அநேக நேரங்கள்ல நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன பேசணும்னு நான் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணி பேசல. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை எனக்கு கற்றுத் தருகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை, இந்த செய்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கணும், பழக்கம், ஹேபிட், பழக்கம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பழக்கம், பழக்கம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னு என்ன பழக்கம்? என்ன செயல் தான், தொடர்ந்து செய்கிற ஒரு காரியம். எதை வழக்கமா செய்யறோமோ அதான் பழக்கம். எதை இந்த பழக்கத்துக்கும் நம்முடைய செயலுக்கும் தொடர்பு இருக்கா? எப்படி இருக்கு? இருக்கா? எப்படி இருக்கு? நல்ல பழக்கமா இருக்கலாம், கெட்ட பழக்கம், நிறைய விஷயங்களை நம்ம பழகிருப்போம். நல்ல பழக்கத்தை பத்தி நமக்கு அவசியம், அதை குறித்து நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது, நல்ல பழக்கம்னா நல்லது. ஆனா சில கெட்ட பழக்கமும் இருக்கு. கெட்ட பழக்கமும் இருக்கா இல்லையா? எத்தனை பேர்ட்ட இல்லை? எல்லாத்தையும் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. ஏதோ ஒரு சில, அதாவது இந்த உலகத்துல நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயவர்கள் இருக்கிறார்கள். யார் நல்லவர், யார் தீயவர்? நல்லவர் யார் சொல்லுங்க? இயேசு ஒருவரே நல்லவர். சூப்பர். இந்த ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். மனிதர்களில் நல்லவர் யார்? நீ ஒரு ஆளும் நான் நல்லவன் சொல்ல வாய் வர மட்டும் இல்லைல்ல. யோபு நல்லவர். அதாவது ஒரு விளக்கு உரையில படித்தேன்,
எவ்வளவு வளர்ந்தாலும் தன்னிடம் குறைவுள்ளது என்று மனத்தாழ்மையோடு இருக்கிறவன் நல்லவனம். எவ்வளவு வளர்ந்தாலும் தனக்குள் குறை உள்ளது என்று மனத்தாழ்மையோடு, அதாவது தாழ்வு மனப்பான்மை இல்லை, எனக்கு நான் குறைவில்லை. இந்த எண்ணம் இல்லைன்னா அடுத்தவங்களை நம்ம நியாயம் இருக்கிறவங்கள மாறிடுவோம். அதுதான் தீயவன். யார் தீயவர்கள் என்றால் மற்றவங்களை நியாயம் இருக்கிறவன் தீயவன். எப்படி தீயவன்? நான் எல்லாமே கரெக்டா இருக்கிறேன், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. எவ்வளவு வளர்ந்தாலும் தன்னிடத்துல குறைவுள்ள என்ற மனத்தாழ்மையோடு இருக்கிறவன் யாரு? அப்போ எல்லாரிடத்திலும் ஏதோ ஒரு பழக்கம் நம்ம இடத்துல இருக்குது இல்லையா? சில நீங்க ஆளை பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த பழக்கம் இருக்கும். ஒரு சில பழக்கம் இருக்கு, எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. பேசிட்டே இருக்கும்போது உதட்ட கடிப்பாங்க, நகத்தை கடிப்பாங்க, கால் ஆட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பழக்கம், இது சொல்றது மட்டும் நிறைய குடி பழக்கம், தீய பழக்கங்கள் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு. இந்த பழக்கத்தை மாற்ற முடியுமா முடியாதா? அப்படி எப்படி மாற்ற முடியும்? எப்படி? அவங்க வாசம் எவ்வளவு படிச்சாலும் ஏன் இப்ப உங்களுக்கு நீங்க தான் சொன்னீங்களே, நான் யார்கிட்ட குற்றம் இல்லைன்னு சொன்னங்கண்ணே, நீங்க வசந்த படிக்கீங்களா? அப்ப ஏன் குற்றம் உங்களை எல்லாமே இல்லாம உங்களை ஒரு பூர்ணரை மாத்தல, இன்னும் மாறல, படிக்கலையா பைபிள? அவங்கள தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு நீங்களும் அவர்கிட்ட கேட்கணும், அந்த கேள்வி உங்களுக்கு கேட்ட மாதிரிதான். நீங்களும் யோசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் நாங்க சொன்னோம்ல, நான் பிரதர் மனோகர் தமிழ்ல எல்லாம் போயிட்டு வரும்போது சில காரியங்களை பேசிட்டு வரும்போது, அப்போ அதுல தமிழ் சொன்னார், பிரசங்கத்தெல்லாம் கேட்டு பாஸ்டர் உண்மையில ஏன்னா ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொன்னாரு. என்ன சொன்னாரு? மலை பிரசங்கத்துல என்ன வாசித்தோம்? இல்ல, நம்ம தியானித்த சில காரியங்கள் என்ன சொன்னார்? அதாவது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அப்போ அந்த மனதில் இருக்கிற இச்சை, அந்த எண்ணம், அதே போல தீமைக்கு எதிர்த்து வாஸ்தவம் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் பாத்தீங்களா இல்லையா? எதிர்த்து இருக்கு. அப்போ அவர் சொன்னாரு, தமிழ் சொன்னார், பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், இன்னும் எனக்கு அந்த எண்ணம் இருக்கு, இன்னும் சில தீமையோடு எதிர்த்து இருக்கிற எண்ணம் இருக்குது, என்னால எப்படி அதை மாற்றுறது? உண்மையில அவர் சொல்றது எனக்குள்ள இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு, பழக்கம் இருக்கு, அது எப்படி பழகினே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தெரியும், ஆனா தெரியும். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். திங்கட்கிழமை நானும் அதே மாதிரி அதே எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். எதை உடனே எனக்கு ஒரு வசனத்தை நான் எடுத்துட்டேன். சில நேரம் ஆண்டவர் பேசுறது வேற, நம்மளும் வசனத்தை எடுத்துக்கிறது வேற. என்ன வசனம்? பவுல் சொல்றாரு, ரோமர் 7:19. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் இந்த வசனம் உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உண்மைதானே? கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்துட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு நம்ம விரும்புறோம். அதுக்கு ஒரு வசனம் கரெக்டா சூட்டபிளா அமைஞ்சிடும். நானும் எதை செய்யக்கூடாதுன்னு பலமுறை தீர்மானம் எடுத்துக்கிறேனோ அதை தான் திரும்பியும் பலமுறை செய்யறேன், செஞ்சிருக்கிறேன். இதை செய்யும் போதுதான் ஆண்டவரை நான் இதை செஞ்சுட்டேனோ உடனே இந்த வசனம் வந்துதான் என்ன அப்படியே ஆறுதல் படுத்திட்டேன். சரி, பவுலே சொல்லிட்டார், நான் பலவீனமான மனுஷன் ஆண்டவரே, என்ன நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தொடர்ந்து நான் செய்துகிட்டே இருக்கிறேன். ஒரு என்னுடைய பலவீனம், அதனால நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்.
குடிக்கிறதோ மற்ற எந்த தெய்வ பழக்கம் இருக்குது. ஆனா என்னால அது மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா திரும்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். ஒரு 1/2 hour கழித்து ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோளையும் ஆற்றக்கூடுமோ? தீமை செய்த நீ நன்மை செய்யினா கூட அது நம்ம ஒரு மாதிரி அந்த வசனத்தை நம்ம சரி தீமை செஞ்சுட்டோம் அதனால அப்படி இல்லை. அழகா ஆண்டவர் சில வசனத்தை நம்ம அதை சரியா படிக்காதனால நமக்கு புரியல. ஆண்டவர் தெளிவா சில காரியங்களை பேசுற, தெளிவா வசனம் எழுதிருக்கு. தீமை செய்ய பழகின நீ. தீமை எப்படி வந்துச்சு? பிறக்கும் போது வந்துச்சா? பிறக்கும் போதே குடிக்கிறவனா இருந்தோமா? பொய் பேசுறவங்களா இருந்தோமா? பிறக்கும் போதே கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருந்தோமா? என்ன சத்தமே வர மாட்டேங்குது? இந்த வசனத்துக்கு என்னை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். நான் பிறக்கும் போது அப்படி அல்ல. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எங்க அப்பா குடிப்பாங்க. ஆனா அவரு எப்போ டிரைவர் வீட்டுல இருக்கிறதுனால குடிப்பாரு. வேலைக்கு போனா அவர் குடிக்க மாட்டாரு. வீட்டுல இருக்கிறப்ப வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடிப்பாரு. வீட்டுல வச்சே குடிப்பார். அப்போ நாங்க சொல்ல, என்ன சாக்கடை தண்ணியை குடிக்கீங்கன்னு. என்னால நானே குடிச்சேன், அது வேற விஷயம். நிறைய பேர் அப்படிதான் மற்றவங்கள நியாயம் தீர்த்து நம்மளே பின்னால் செய்ய போறோம், செஞ்சிட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா ஒரு நாள் வீட்டுல எங்க அம்மா அப்பா கெட்ட வார்த்தை பேசுனதை நான் கேட்டதில்லை. கெட்ட வார்த்தை பேசுனதை கேட்டது. ரொம்ப ஒழுக்கமா எல்லாத்தையும் வளர்த்தாங்க எல்லாருமே. ஆனா நான் வேலைக்கு போகும்போது சில ஆட்கள் அங்க இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க, சூப்பர்வைசர் இல்லைன்னா ஒரு மேனேஜர் பதவியில சில முக்கியமான இடத்துல இருக்கிறவர்கள், பல இடங்கள்ல, அது பெரிய வேலை செய்ய இடங்கள்ல மட்டும், பெரிய இடங்கள்ல மட்டும் இல்லை, சாதாரண நான் எல்லா இடங்களையும் வேலை பார்த்தேன். டீ கடையில கிளாஸ் கடை இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் வேலை பார்த்துருக்கிறேன். அது காய்கறி கடையில, எல்லா இடங்களையும் இந்த கெட்ட வார்த்தை பேசுற ஆட்கள் கண்டிப்பா இருப்பான். மூட தூக்குறவன் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இருப்பான். அப்படியே கேட்டு 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 ஓஹோ இப்படிலாம் பேசினாதான் நம்மள மதிப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டேன். பழக்கம். ஒரு காலகட்டம் ரொம்ப உச்சத்துக்கு போகணும். யாரையும் மதித்து பேசுறதே கிடையாது. வாயில வந்தது முறை பேசு, என்ன வார்த்தை வருதோ பேசுறேன். தீமை செய்ய பழகினவர்கள் எல்லாமே பழக்கத்துலதான் வந்திருக்கு. ஒரு சாதாரண நீங்க செய்யற செயல் கூட ஒரு பழக்கம். எங்கேயோ ஒரு இடத்துல பழகிட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல பழகுனது பழக்கம். யோசித்து பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல பழகிட்டீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட உடனே அதுல இருந்து குடிக்கிற ஸ்டாப் பண்ணேன். ஆனா இந்த கெட்ட வார்த்தை பேசுறத என்னால முழுமையா நிறுத்த முடியல. குடிக்கிறத நிப்பாட்டினேன், சினிமா தேட்டருக்கு போறத நிப்பாட்டினேன், சில காரியங்களை தான் நிப்பாட்டினேன். ஏன்னா எல்லாமே நிப்பாட்டினேன். சில பழக்கம், இந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. இந்த ஊழியத்துக்கு வந்தப்போ கூட சில வார்த்தைகளை பேசுவேன், ஊழியத்துக்கு வந்தப்போ கூட. ஆனா நான் நினைச்ச அந்த வார்த்தையை பயன்படுத்தாம இருக்க முடியும். ஏன்னு சொன்ன பயன்படுத்தலாம். ஏன்னு சொன்னா பைபிளே அப்படிதான் இருக்கு, மயிரை பெண்ணினால் ஆவது. ஆமா பாஸ்டர், அப்ப நான் பேசுறது கரெக்டு தான், பைபிளே இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த சொன்னாரு, கோவப்படும் போது என்ன இந்த வார்த்தையை நீ பயன்படுத்துறல, இப்போ நீ பயன்படுத்தலாமா? பைபிள்ல இருக்குது, பைபிள்ல அந்த வார்த்தை இருக்கிறதுக்காக நான் பயன்படுத்துறல. கோவப்படும் போது கெட்ட வார்த்தை, அது
நினைக்கிற நான் அதை எப்படி நான் பயன்படுத்த முடியும்? பயன்படுத்தலாமா? ஆனா இப்போ அதை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன். இப்போலாம் கிடையாது. ஆண்டவர் அதை நிறுத்த உதவி செய்தார்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கூட பைபிள் வாசிக்கும் போதோ நான் பயந்து அந்த வார்த்தையை வாசிப்பதை தவிர கோவப்படும் போதோ மற்ற எந்த சூழ்நிலையோ அந்த வார்த்தையை பயன்படுத்த இப்பொழுது முயல்வது கிடையாது. அல்லேலூயா. இப்படி நிறைய சில காரியங்கள் என்னால சில பழகின அநேக விஷயங்களை நான் விட்டிருக்கிறேன். ஆனா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதான் சொல்றேன், எதை செய்யக்கூடாதுன்னு நான் தீர்மானம் எடுக்கிறேனோ திரும்ப செய்யறேன். கவனிக்கிறீங்களா? எதை செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறேனோ உடனே என்ன செய்யறோம்? ஒரு வசனத்தை எடுத்துட்டு பவுல் சொன்னது போல என்ன பண்றோம்? நான் பலவீனமான மனுஷன், அப்படிதானே? மறுபடியும் வாசிங்க, ரோமர் 7:19. விரும்புகிற நன்மையை செய்யாமல் தீமையை செய்கிறேன். செய்தால் நான் அல்ல. பாருங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்குள்ள இருக்கிற வாசமா இருக்கிற பாவம், எனக்கு இருக்கிற பலவீனம், எதனாலதான் நான் இதை தொடர்ந்து நான் செய்யறேன் அப்படின்னு சில நேரங்கள்ல நம்ம அதை விடாம திரும்ப வச்சிருக்கிறோம். ஆனா வசனம் தெளிவா சொல்லுகிறது, தீமை செய்ய, சொல்லுங்க, தீமை செய்ய பழகின. அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்மை செய்ய கூடுன்னா பழகுனா கூடும். சில சொல்லுவாங்கல்ல, நீ இந்த காரியத்தை மட்டும் விட்டுட்டா உன் லைஃப் நல்லா இருக்குப்பா. அப்போ உன் லைஃப் சேஞ்சஸ் ஆகுறதுக்கு, உன் வாழ்க்கை நல்லா ஆகுறதுக்கு, உங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடைகிறதுக்கு, நீங்க போக வேண்டிய தூரம் போகிறதுக்கு ஏதோ ஒரு பழக்கம் உங்களுக்கு தடையா இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்கு. ஆனா அதை விட முடியல. அப்படிதானே? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சொல்லுங்க. இதை செய்தால் நீ வளரலாம், நீ இதை செய்தால் உன் வாழ்க்கை டெவலப் ஆகுனா அதை செய்ய முடியல. ஏன்னா அதுல நமக்கு பழக்கம் இல்லை. அதுல சில விஷயங்களை பழகினதுனால விட முடியல, சில காரியங்களை பழக்கம் இல்லை, அதனால தொடர முடியல. இப்போ பழக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 12:11 வாசிங்க. எபிரேயர் 12:11. சிற்றையில் பழகினவர்களுக்கு பாருங்க, இது எல்லாத்துக்கும், சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சிற்றை, ஏதாவது ஒரு வார்த்தை பிள்ளைகிட்ட சொன்ன உடனே டக்குன்னு சூட்டும் கோவம் வரும். என்ன பார்த்து இப்படி சொல்றதா? இது பெரியாள் வரைக்கும் இருக்கு, நிறைய இருக்கு. பெரியவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். சில விஷயங்களை சொல்றேன், என்ன, சின்ன பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு காரணம் என்னன்னா, நீ பெரியாகலாகும் போது அது உன்னை பெரிய அளவுல பாதிக்கும் என்பதற்காக சிறு பிள்ளைகள் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆனா பெரியவள் ஆயிட்டேன், நான் பெரியாள் ஆயிட்டேன், நான் வயசாயிட்டேன், ஏன்டா அது இருக்கிறதுனால தப்பு கிடையாது. சின்ன பிள்ளைகளுக்கு தான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. அது நீங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனைய, சின்ன பிள்ளைகள்கிட்ட இருக்கிற பிரச்சனை பெரிய ஆள்கிட்ட இருக்கு, ஒரு பலவீனம் வியாதி இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்க வயசு, உங்களுக்கு இருக்கிற சில பலவீனங்கள், நோய் எதிர்ப்பு சக்தியின் குறைபாடு உங்களை அதிகமா பாதிக்கும். அப்போ சிறு பிள்ளைகிட்ட இருந்தே அதை கரெக்ட் பண்ணிதான் ஆகணும். ஆனா பெரியாள்கிட்ட இருக்கிறதுண்டா உடனே அதை சரிப்படுத்தணும், இல்லைன்னா அது உயிரை பறிக்கும். இல்லையா? நம்ம நிறைய நேரங்கள் என்ன, நான் வளர்ந்துட்டேன் அதனால எனக்கு ஒண்ணு சரிப்படுத்த முடியாதுன்னு போயிடுவோம், இல்லைன்னா நான் வளர்ந்துட்டேன் அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்க கூடாது. இல்லையா? இங்க ஆண்டவர் சொல்லுங்க, என்ன சொல்லி இருக்கிறாரு? சிற்றை, அதான் சொல்லணும், ஏதாவது சொன்ன சர்வம் கோவம் வருது, டக்குன்னு கோவம் வருது. சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆளுக்குன்னு சொல்றேன். பெரிய ஆளுக்கு ரொம்ப வரும் கவனம், அப்புறம் டென்ஷன் அதிகமாயிடும், அப்புறம் ப்ரெஷர் அதிகமாயிடும், அப்புறம் வேற மாதிரி லெவல்ல தான் போகும். நான் இப்படிதான் ஒருத்தர் அன்னைக்கு போய் பார்த்து ஜெபம் பண்ண போனேன், நான் பழகிட்டேன் பாஸ்டர், என்னால இப்படிதான் பேச முடியும். அடிக்கடி டென்ஷன் அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. என்ன பண்றது? யாருக்கு கஷ்டம்?
யாருக்கு கஷ்டம் சொல்லுங்க? நான் இப்படிதான் இருப்பேன்னா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. உன்னை மாத்திக்கிட்டா, நீங்க உங்களை மாத்திட்டா நீங்க போக வேண்டிய தூரத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. அந்த பழக்கத்தை மாத்தணும். பழக்கத்தை எப்படி மாத்துறது? அதான் தீமை செய்ய பழகின நீ உண்மை செய்ய பழகு. அதே போல சிற்றை, வீட்டுல பிள்ளைகள், சொல்றேன் பிள்ளைகளை கவனிங்க, பிள்ளைகள் பெரியவர், வீட்டுல பெற்றோர் உங்களை சிற்றிக்கும் போதும் என்ன பைபிள் வசனம் அப்படிதான் இருக்கு. பிள்ளைகளை பெற்றோருக்கு என்ன செய்ய? கீழ்ப்படி. சிற்றிக்கும் போதும், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஆசிரியர் சிற்றிக்கும் போதும், சர்ச்ல என்ன பாஸ்டர் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஊழியத்தை சிற்றிக்கும் போதும் அற்பமாயினா எல்லாத்துக்கும் மேலாக தேவனை சிற்றைய பழகு. அற்பம்ன்றது வேற, பழகுறது வேற. அப்படி கண்டுக்காம போறது அது வேற. சரி, நமக்கு நன்மைக்காக நாம இன்னும் நிறைய மாற்றணும் அப்படிங்கிற இதுல பழகணும். இதை நான் செய்த தவறு தான். எத்தனையோ விஷயங்களை எங்க பாஸ்டர் சில செக்ஷன்ல பாஸ்டர்ஸ் தான் சொல்லுவோம், நாங்கெல்லாம் உங்களை மாதிரி அந்த இடத்துல இல்லைம்மா. ஏன்னா நாங்க இருந்த, நான் வளர்ந்த அந்த சபை, என்னுடைய பாஸ்டர் அவங்க ஒரு சீனியர் பாஸ்டர், அதனால என்ன பல விதங்கள்ல உருவாக்குனாங்க. கஷ்டமான சூழ்நிலை தான். நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், 2 வருடம் அங்கே நான் முழு நேர ஊழியத்துல இருந்து கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா கர்த்தர் அந்த காரியங்கள்லாம் பழக உதவி செய்தார். அது இன்னைக்கு எல்லா விதங்களையும் ஊழியத்துல எனக்கு உதவியா இருக்கிறது, படித்த படிப்பை காட்டிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சில வார்த்தை சொல்லிட முடியாது, சொல்றதுக்கே கவனமா இருக்கு, பயமா இருக்கு. சொல்லிட்டா ஏதாவது டென்ஷன் இருக்கோ, ஏதாவது சிற்றையை பழகினவர்களுக்கு ஏன்னா அவங்க பிற்காலத்துல வாசிங்க, எந்த சிற்றையும் இப்போ உங்களுக்கு அது கடினமா இருக்கு. ஏன் இப்படி பாஸ்டர் பேசிட்டாரு, ஏன் உங்க இப்படி சொல்லிட்டாங்க, பேரண்ட் இப்படி சொல்லிட்டாங்க, டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு உங்களுக்கு கடினமா இருக்கும். ஆனாலும் அது பழகிட்டீங்கன்னா பிற்காலத்துல அது எப்படி இருக்கும்? நீதியான சமாதானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? சிற்றையில பழகணும், எல்லாத்துலயும் பழகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பழகிறது? எப்படி பழகிறது? ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். எல்லாம் இந்த பட்டிமன்றம் கிடையாது, இந்த நீ என்ன மாதிரி இன்னொரு இதுல ஒரு கணவனிடத்துல மனைவி இடத்துல என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத கேட்கிறான். அப்போ ஒரு பெண் தன் கணவனை குறித்து சொல்றான், அவர் இன்னைக்கும் பெட்ல உச்சா போயிடாராம். பிள்ளை இல்லையா, பெரிய ஆளு. இது பல முறை நடந்திருக்குது. வெளியில யார் வீட்டுக்கு போனாலும் அப்படி நடக்குது. ஒரு முறை அப்படி நடந்து இந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த பெட்ல நிறைய தண்ணியை ஊத்தி பெட்டை நினைச்சிட்டு வந்துருச்சு அவரை காப்பாத்துறதுக்காக. அந்த இடத்துல சொல்லுது, இப்படிலாம் இருக்காரு அவர்கிட்ட, இப்படிலாம் இருக்கிறாரு. இது அவர்கிட்ட கேட்டா, எனக்கு அப்படி பழகிச்சு, மாத்திக்கும். அந்த அம்மா டென்ஷன் ஆகல, கோவப்படல, அன்பா சொல்லி அவன்கிட்ட சொன்னோன்னா சரி மாத்திக்கிறோமா அப்படின்னு போயிட்டாங்க. இதே வேற இன்னொரு விஷயத்துல இன்னொரு இதுல பார்த்தேன், மைக்கு கிடைச்சுதான் கணவனை பிடிச்சு வாங்கு இப்படி பட்டு பண்ணாதீங்க. சமயம் கிடைச்சு நான் பாஸ்டர் எல்லாரும் வந்து என் கணவர் அப்படி மனைவி கூடுமான வரைக்கும் உங்க குடும்பத்து விஷயத்த என்கிட்ட கூட சொல்லாம வச்சுக்கோங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சொல்லணும் தோணுது, ஜெபிக்கணும்னா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை, சொல்ற தப்பு கிடையாது. கிடைச்சா அது அன்பா அது செயலை மாத்துறதுக்கு கர்த்தர் அதனாலதான் உங்களை வச்சிருக்காரு. கணவன் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, பிள்ளைகளும் சரியில்லையா. நானும் அப்படித்தான் இருந்தேன். எங்க அம்மாவுடைய ஜெபத்தினால ஆண்டவரை மாத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. சரி, ஒரு 6 மாசம் அதுக்கு முன்னே நினைக்கிறேன், வீட்டுக்கு ஒரு பெட்டு வாங்கணும்.
மேட்ரஸ். அப்போ அவன் ஒரு காரியத்தை சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அப்ப எனக்கு புரியல, இப்ப இதை தேடி பார்த்து கூகுள்ல தேடும் போது அது புரியுது. என்னன்னா 100 நாள் அந்த பெட்ல நீங்க படுத்துட்டு வேண்டாம்னு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. சூப்பர்ல, ஒரு பொருளை எடுத்து 100 நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டா சூப்பர் தானே, நல்ல ஒரு இதானே, உடனே 100 நாள் பழைய. ஆனா ஆக்சுவலா என்ன தெரியுமா, எந்த ஒரு காரியத்தையும் 90 நாள் பழகிட்டா பழக்கம் வந்து. பெட்டு ஒண்ணு மாறாது, பெட்டு மாறாது தெரியுமா? ஏன்னா உங்களை விட நீங்க ஒரு 50 கிலோ 100 கிலோ இருக்குச்சுங்களேன், அவன் 200 கிலோ 300 கிலோ ப்ரெஷரை கொடுத்து அதை அழுத்தி ரவுண்ட் அப் பண்ணி பேக் பண்றான். முன்ன மாதிரிலாம் பெட்டு கிடையாது. இப்ப அது 200 கிலோ அழுத்தத்தை கொடுத்து ப்ரெஷர் பண்ணி பேக் பண்ணி பல நாட்களா அதே பொசிஷன்ல வச்சுன்னா திரும்ப அந்த ஏர் ரிலீஸ் பண்ணணும் நார்மல் ஆயிடும். அப்படின்னா நீ பெட்டு மேல எத்தனை கிலோ வச்சாலும் அது தன் நிலைக்கு வந்துடும். ஆனா 90 நாள் நீங்க பழகிட்டீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க, பழகிட்டோம். பெட்டு ஒண்ணாவது நாம பழக்கிறோம். அல்லேலூயா, புரிஞ்சுதா? நாம சிலர்களுக்கு நாம யூஸ் பண்ற பெட்டு நம்முடைய இது வந்து சுமாரா இருக்கும். நான்லாம் நிறைய போன மாசம் டெல்லியில ஒரு மீட்டிங் போயிருந்தோம், இன்டர்நேஷனல் ஹோட்டலு. ஸோ இன்டர்நேஷனல் ஹோட்டலும் கொஞ்சம் நல்லா இருக்கு, பெட் எல்லாம் சூப்பராக இருக்கும், நல்ல ஹோட்டலோட இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சில இடங்களுக்கு போனால் தூக்கமே வராது. வீட்டில் இருக்கிறத விட நல்ல வசதி இருக்கும், தூக்கம் வராது. ஏன்? இங்க பழகியாச்சு. இங்க கட்டில படுத்து பழகணும், இதுல பாயில படுத்து பழகணும், அந்த பெட்ல படுத்த தூக்கம் வராது. ஏன்னா இது பழக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதையும் 90 நாள் பழகிட்டா அது என்ன செய்யறோம்? அதான் வழக்கமா செய்யற செயல் தான் பழக்கம். நீங்க எதை செய்யக்கூடாது நினைக்கிறீங்களோ 90 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நினைக்கிறீங்களா, 90 நாள் பேசாம இருக்கு. இது வந்து நான் வந்து பைபிள்னு சொல்ல, இது சயின்டிபிக்கா ஒரு அணு ரீதியா உளவியல் ரீதியா நான் அதை பேசுறேன். 90 நாள் ஒரு பழக்கத்தை, இதை முடியாதுன்னு நினைக்காதீங்க. அதான் சொல்லுது, தீமை செய்ய பழகின நன்மை செய்ய, தீமை செய்ய பழகுனீங்கல்ல, குடிக்கிறீங்களா, தவறான பழக்க வழக்கம் இருக்குதா, பழக்கங்கள் இருக்குதா, 90 நாள் உளவியல் ரீதியா 90 நாள் நீ அதை செஞ்சீங்கன்னா அந்த காரியம், கெட்ட பழகுறீங்களா அதை விடுறதுக்கு 90 நாள் ட்ரை பண்ணி. கெட்ட வார்த்தை பேசுறீங்களா, இல்லை இதை விளைவி நினைக்காதீங்க. தீமை செய்ய பழகின நீ இப்ப வெளியில விட்டா போதும், அந்நிய பாஷையில 1000 வார்த்தை பேசுவோம். ஆனா அந்நிய பாஷை பேசுற மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுப்போம். அல்லேலூயா. பழகு, எதை நன்மை செய்ய பழகு. அல்லேலூயா. எதையும் ஒரு 90 நாள் மேல. நம்ம இந்த சர்ச் ஒர்க்குக்காக எத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? 50 days முடிய போகுது. இன்னொரு 40 days தொடர்ந்து ஜெபம் பண்றேங்க. உங்களுக்கு ரெகுலரா வர தப்பே தெரியாது. சர்ச்சு நினைக்கிறீங்க, சர்ச்சில் 90 நாள் தொடர்ந்து நடந்தா ஜெபம் நடக்கல. ஜெபிக்கிறவங்க 90 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க தொடர்ந்து வந்துருவீங்க. சர்ச்சு ஒரு பெட்டு மாதிரி, நீங்க தான் மாறணும். அல்லேலூயா. இன்னொரு 40 days இந்த வருஷம் முழுவதும் ஜெபம் பண்ணா அடுத்த வருஷம் இந்த காலைல 10 மணி ஜெபம் வந்து உங்க வாழ்க்கையில ரெகுலரா முடியும். எதை உங்க ஜெப வாழ்க்கையை சரி பண்ண முடியலையா, 90 நாள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுங்க. காலைல ஒரு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ண முடியல, காலைல எந்திரிச்சு ஜெபம் பழகுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு 90 நாள். அல்லேலூயா.
ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பைபிள் வாசிக்கிறதுக்கு பழகி பாருங்க, பழகுங்க. முடியுமோ முடியாதா? எதை ஒரு காரியத்தை மது அடிமையா இருக்கிறவங்கள அந்த விடுதலையா அவங்கள ரிலீஃப் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு சில அந்த மறுவாழ்வு மையம் வச்சிருக்கிறாங்க. அவங்க செய்யற ட்ரீட்மெண்ட் அதுதான். அவங்களுக்குள்ள இது மன ரீதியா அவங்கள ஒரு 90 நாள் அவங்க அந்த மது குடிக்கிறது விலக்கி வைக்கிறாங்க. வேற ஏதாவது பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த 90 நாள் அதுக்காக திரும்ப அவன் செய்யவே மாட்டாங்க என்பது கிடையாது. 90 நாள் பழகிட்ட நீங்க திருப்பி அதை விட்டுட்டீங்கன்னா திரும்பி மறுபடியும் அதை என்ன செய்யணும்? தொடரணும். ஏன்னா அந்த பழக்கம் தொடர்ந்து உங்களுக்குள்ள இருக்குன்னா தான் தொடர்ந்து செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்த வருஷத்துல 365 நாள் டெய்லி இந்த டைம்ல ஜெபம் பண்ணுவேன் எழுதுவீங்க. தீர்மானம் எடுங்க. இல்ல 90 ஒரு 100 நாள் இந்த டைம் ஜெபம் பண்ணுவேன். நீங்க சர்ச்சில் நான் சொல்றேன், சர்ச்சில் யார் ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, காலைல 10 மணிக்கு டெய்லி ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து பாருங்க. டெய்லி நீங்க சர்ச்சில் ஜெபம் பண்றாளா மாறிடுங்க. அல்லேலூயா. அடுத்த வருஷத்துல 352 வாரமும் ஒரு வாரம் கூட தவறாம சர்ச்சுக்கு வருவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல சபைக்கு வரது ரெகுலர் பண்ணிடுவீங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒரு வாரம் கூட செத்தாலும் பரவாயில்ல, வியாதிப்பட்டாலும் பரவாயில்ல, சபைக்கு வராம இருக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து என்ன ஏதாவது நல்லது கெட்டது வருமோ? நல்லது வந்துட்டு போதும், கெட்டது வந்துட்டு போகுது. நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க தொடர்ந்து. ஏன் தொடர்ந்து உங்களால் வர முடியல? காரணம் அதுதான். ஒரு வாரம் 2 வாரம் வர முடியாது போறது காரணம் என்ன? தொடர்ந்து பழகல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, பழக்கம் இது நம்முடைய செயலை, கெட்ட செயலை மாற்றும். இன்னும் நல்ல செயலை இன்னும் நம்ம அதிகப்படுத்துவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட பழக்கம் நமக்கு தேவை. அதை பழக வேண்டும் என்றால் தொடர்ந்து அதை ஒரு 90 நாள் செய்யணும். அல்ல அதுக்கு மேல ஒரு 100 நாள் கூட அதை செயல்படுத்தி அதை செஞ்சா அது என்ன செய்யும்? பழக்கமா மாறி. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நம்ம வழக்கமா செய்தோம் அதான் பழக்கம். இந்த பழக்கங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கு அது மிகவும் நமக்கு சொல்லுங்க அவசியமா இருக்கிறது. எதை ஒரு காரியத்தை நாம் விடுறதுக்கோ அது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:12 வாசிங்க. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வசனத்தை போன வாரத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். என்ன நம்முடைய செயல்கள் கவனிங்க, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இனி என்ன செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம், நம்முடைய செயல் என்ன நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாசிங்க மறுபடியும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினவனாண்டேன் என்று எண்ணாமல். அப்போ நம்முடைய பிரயாண, அதாவது நாம் போக வேண்டிய தூரம், நம்ம செய்ய வேண்டிய செயலை நாம் செய்து முடிப்பதற்கு நமக்கு எது தேவையா இருக்கிறது? எண்ணம். அந்த எண்ணம் சரியா இருக்கா? சரியான எண்ணமா இருக்கா? அது வேற கவனிக்கணும். அடைந்தாயிற்று அல்ல தேறினவன் ஆனேன்
இப்போ நான் ஒரு செய்தி கொடுக்கும்போது நான் எந்த கண்ணோட்டத்துல அதை கொடுக்கிறேனோ அதையே கண்ணோட்டத்துல நாம் அதை பார்க்கிறோமா, அதே கண்ணோட்டத்துல அதை ஏற்றுக்கொள்கிறோமா, இல்ல வேற கண்ணோட்டத்துல அதை பார்க்கிறேனா, வேற கண்ணோட்டத்துல ஏற்றுக்கொள்கிறேனா? நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் என்ன இடத்துல கேட்பாங்க, பாஸ்டர் நான் என்ன நீங்க இப்ப என்னை பத்தி இப்படி பேசுனீங்கன்னா இப்படி பண்ணல, நான் அப்படி செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணா நிறைய பண்ணலாம். நான் சொல்லுவேன், பொதுவா எல்லாத்தையும் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பேசுறேன். உங்களுக்கு அந்த வார்த்தை தொடப்படுகிறது என்றால் தவறு இருந்தா நீங்க உங்களை திருத்திக் கொள்ளணும். பொதுவா எல்லாத்தையும் சொல்றது அதுதான். ஆனா சிலர் வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்வது உண்டு, சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாது உண்டு. ஏன் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அதாவது சில காரியங்கள் சிலர் இடத்துல சில குறை இருக்குது, பிரச்சனை இருக்கு. நீங்க அதை சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருக்கலாம். சொல்லியிருக்கலாம், சிலர் சொல்லியிருப்பாங்க, சிலர் சொல்லாம இருக்கீங்க. ஆனா நான் சொல்லும் போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உங்களை அதை சரிப்படுத்துறதுக்காக பாக்குறீங்களா, திருத்திக் கொள்ளுக்கிறா பாக்குறீங்களா, இல்ல நம்மளை குற்றப்படுத்துறாரு சொல்ற கண்ணோட்டத்துல பாக்குறீங்களா? எப்படி பாக்குறோம்? இப்போ நான் சொன்னேன், ஒரு காரியத்தை செயலை மாத்தணும், அதுக்கு சில காரியத்தை சொன்னேன். அப்போ நான் தான் கெட்ட வார்த்தை பேசுறேன், அதனால பாஸ்டர் என்ன சொல்றாரு. ஏன்னா சில நேரம் நம்ம சும்மாடா கூட பக்கத்துல இருக்க சும்மாட மாட்டாங்க, ஒன்னும் பார்த்தா பார்த்து பாஸ்டர் பேசுறது பார்த்து அப்படி சொல்ற ஆட்கள் இருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க, கண்ணில் பார்ப்பாங்க. சிலர் கண்ணையும் பார்க்க மாட்டாங்க, மனதுல போயிடுவாங்க. என் வீட்டுக்கார பத்தி தான் பாஸ்டர் பேசுறாரு, என் மனைவியை பத்தி தான் பேசு. இருக்கா இல்லையா சொல்லுங்க. இங்க இருக்கிற நமக்கு எங்க எண்ணம் போகுது? அப்போ நம்ம ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறோம்? எப்படி பார்க்கிறோம்? ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறோம்? எப்படி பார்க்கிறோம்? எப்படி பார்க்கிறோம்? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஒரு பேப்பர்ல, பெரிய பேப்பர்ல 6 பாருங்க. இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் தேறினவனானே என்று எண்ணாமல், அடைந்தாச்சு என்று எண்ணாமல் அப்படிங்கிறாரு. அப்படின்னா எதை அடையவில்லை? அவர் லக்கு அடையலையா? எதை அடையல? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் லக்கு அடையாமல், செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாமல், அப்படியா? எதை அடையாமல், எதை நான் அடையவில்லை அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. எதுல தேரல்னு எதிர்பார்க்கிறாரு? சொல்லுங்க. நான் ஏற்கனவே கூட அந்த வசனத்தை நான் சொல்லி இருக்கிறேன். அதுதான் எதற்காக அழைத்திருக்கிறார்? சுவிசேஷத்தை சொல்வதற்கு, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவதற்கு, ஊழியங்களை ஸ்தாபிப்பதற்கா? இதுக்குதான் அழைச்சாரா? அதற்காக தான் பிடிக்கப்பட்டிருந்தனா? அப்போ நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஊழியம் செஞ்சுட்டா போதும், என் லக்க நான் நிறைவேற்றிட்டேன், அப்படித்தானே? நான் எப்படி வேணா இருந்துக்கலாம். நான் எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனா இப்ப இது என்னது? இது என்னது? கரெக்டா சொல்லணும். இது என்னது? பேப்பர். வெரி குட், சூப்பர். சொல்லுங்களேன். இது என்ன? நம்பர் தான், வேற எதுவும் நான் கேட்கல. பேப்பரும் கேட்கல, கோடு போட்ட பேப்பரா கேட்கல. என்ன நம்பர்? 9ங்க. என்ன நம்பரு? கரெக்ட் தான். இப்படிதான் நம்மளும் பாக்குறோம். ஆண்டவர் பாக்குற பார்வை வேற, நாம் பாக்குற பார்வை வேற. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட ஒண்ணு படைச்சா, நான் வேற ஒண்ணு சிந்திச்சுட்டு நினைச்சிட்டு இருப்பேன். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? நான் எப்பவும் இப்படி பாக்குறேன், இப்படி பாக்குறேன்.
ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? இப்படி பார்க்கிறாரு. அதுக்கு மேல வசனங்களை வாசிங்க, சொல்லுவார் போதும். 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதை அவர் அடைய விரும்புகிறார் என்றால், ஐயா அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் பாடுகளையும் அறியணும். அவருடைய மரணத்துக்குள்ளான, எந்த மரணத்துக்குள்ளான மரணம்? 2 மரணம் இருக்குது. மரணம், முதலாம் மரணம், 2ஆவது மரணம். முதலாம் மரணம் சரீர மரணம், 2ஆவது மரணம் ஆத்ம மரணமா, நித்திய அழிவாகிய மரணம். அல்லேலூயா. மரிக்கிறான், எல்லா மனிதனும் மரிக்கிறான், பாவியும் மரிக்கிறான், நீதிமானும் மரிக்கிறான், எல்லாரும் மரிக்கிறான். ஆனா பாவிகள் எப்ப எழுந்திருப்பாங்கன்னா நியாய தீர்ப்பு வரும்போதுதான் எழுந்திருப்பாங்க. இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் இயேசுவின் ரகசிய வரியில் எழுந்திருப்பாங்க. பவுல் சொல்றது, நான் எதை அடையணும்? இயேசுவின் வருகையில இயேசு மரித்தோரில் உயிரோடு இருந்தது போல நான் உயிர்த்தெழுதல அடையணும். அல்லேலூயா. பாவி உயிர்த்தெழுதல் இல்ல, பாவிகள் உயிர்த்தெழுது அவங்க நித்திய நரகத்துக்கு போவாங்க. நான் எந்த உயிர்த்தெழுதல பங்கு பெறணும்? நம்ம எல்லாம் அவர் ஊழியர் செஞ்சது, சுவிசேஷம் அறிவித்தது, சபையை கட்டி எழுப்புனது, இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பவுலுடைய நினைப்பு அப்படி கிடையாதுப்பா. பவுல் எப்படி நினைக்கிறான்னா, என்ன கண்ணோட்டத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஐயா எப்படி ஆகிலும் மரித்தோர் உயிரோடுக்கு தகுதியாகணும், அதை அடையணும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன் பாடுகளிலே எப்படி இணைந்திருந்து செயல்பட்டார்கள், பாடுகளின் ஐக்கியம், அவருடைய மரணம், எப்படிப்பட்ட மரணத்தை இயேசு அடைந்தார், அந்த மரணத்துக்குள்ளான, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான அந்த மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிரும், எப்படியாகினா எப்படியாவது நானு இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வரிகளை நான் எழுந்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4:16 4ஆம் அதிகாரத்துல வாசிங்க. வசனத்தை சொல்லி வாசிங்க. 4:16 வாசிங்க. ஆரவாரத்தோடும் பாருங்க, இந்த உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, அதனாலதான் தெசலோனிக்க சபைக்கு அதை எழுதுறாரு. அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை அதுவா இருக்கிறதுனாலதான் இந்த முதலாவது உயிர்த்தெழுதல். எந்த உயிர்த்தெழுதல்? கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோட எக்காலத்தோடு வானத்துல இருந்து அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடைய வேண்டும் என்று, இதை அடைய வேண்டும் என்று ஊழியம் செய்திருக்குல்ல. எவ்வளவு ஊழியம், எவ்வளவு ஆத்துமா அப்படி இல்ல. இதை அடையும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன். இப்ப நம்ம என்ன கரெக்டா இருக்கா? இப்ப உங்க எண்ணம் கரெக்டா இருக்கா? என்ன வேண்டியது அந்த அளவுல என்றோமா, என்னதுக்கு மிஞ்சி என்றோமா, சரியா புரிந்து கொள்றோமா,
பவுல் ஏன் எழுதினாரு? ஏன் தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆண்டவர் இப்படி கொடுத்தாரு? நான் எதாவது சொன்னேனே, ஃபர்ஸ்டே சொன்னேனே, என்ன எல்லாமே வேத வசனம் தான். எனக்குள்ள அது பலவீனம் இருக்கிறதுனால நான் பவுலே சொல்லிட்டாரு நான் பலவீனமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா? அதே வேத வசனம், அதே தேவனுடைய வார்த்தை தான் எரேமியால சொல்லப்பட்டிருக்குது, நீ நன்மை செய்ய பழகுறதா? அப்படி இருக்கிறேங்கிற மைண்ட் செட்டப் இருந்தா நான் அப்படியேதான் இருப்பேன். பழகணும், நான் தீமை செய்ய பழகணும்னா நன்மை செய்ய பழகணும். கெட்ட பழக்க வழக்கிலிருந்து நான் மாறணும்னா பழகணும். கெட்ட வார்த்தைகளை பேசுகிறத முடியாதுன்னு நினைக்காதீங்க, பழகுங்க. ரொம்ப நாள்ல ஒரு 90 நாள் நீங்க செய்து பழகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய பழக்கம் உங்களை யாரா மாத்தும்? சொல்லுங்க, யாரா மாத்தும்? உங்களை தேவனுக்கு முன்பாக கரைதிரையற்றவர்களாக பரிசுத்தமுள்ள சபையா உங்களை நிறுத்தும். நீங்க போக வேண்டிய தூரத்தை நீங்க என்ன அடையணும், யாரா எங்க என்ன உங்க லக்க நீங்க நிறைவேற்றணுமோ அதை முடிக்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவார்.